அவளோட வாழ்நாள்லேயே தோசை அவ்வளோ தூரம் பறந்து பார்த்ததில்ல மகிதா. அன்னைக்கு தான் முதல் முறையாக அதை பார்க்குறா. திருமணமாகி ஒரு சில நாட்களே கடந்திருந்தன. அன்று இரவு உணவு தோசை. மாமனார் மாமியார் இருவரின் விருப்பத்தை கேட்டு தோசை ஊற்றி கொடுத்து முடித்தவள் அடுத்ததாக கணவனுக்கு தட்டில் தோசையையும் சட்னியையும் வைத்து கணவனிடம் கொடுத்துவிட்டு வந்து அவன் கூறியபடி மொறு மொறுவென பெரியதாக ஒரு தோசையை சுட்டு எடுத்தவள் தன் கணவனின் தட்டில் சென்று போட்டுவிட்டு அடுத்த தோசையை திருப்பி போட சென்று கொண்டிருந்த பொழுதுதான் அந்த அதிசயம் நடந்தது. தோசை அவளை தாண்டி மிகவும் உயரமாக பறந்து சென்று தரை இறங்கியது. என்ன நடக்கிறது என்பது புரியாமல் நின்று பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. தோசை தானாக பறக்கவில்லை, கணவன் தூக்கி எறிந்ததால் தான் பறக்கிறது என்பது. மரியாதை தெரியாதா உனக்கு? நின்றுக்கிட்டே தோசையை தட்டில் போடுற? உங்கள் வீட்டில் இப்படித்தான் மரியாதை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா? கணவன் சத்தம் போட்டான். தன்னோட வீட்டில் இப்படி அவள் தோசையை போடும்போது எல்லாம் அவங்க சிரிப்பாங்க. தோசையை மட்டும் நீ இப்போ கீழே போட்டேன்னு வெயி, நாங்கள் உனக்கு அடி போடுவோம் என கிண்டல் செய்வார்கள். ஆனால் இங்கு அதே செயல் மரியாதை குறைவாக மாறிவிட்டது. அன்னைக்கு இரவு அவளோட கணவன் சாப்பாடு சாப்பிடாம போயிட்டான். தானும் சாப்பிடவில்லை மகிதா. அழவும் முடியவில்லை. பெட்ஷீட்டை எடுத்து போத்திக்கிட்டு சத்தம் வராமல் நிசப்தமாக அழுதா. அன்னைக்கு நைட்டு தான் அவளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஒரு பெண் ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டுக்கு போகும்போது தவறு செய்வது இல்லை, ஆனால் அவள் செய்யும் எல்லாம் தவறாகி விடுகிறது. ஒரு வீட்டில் அன்பாக இருக்கும் பழக்கம் மற்றொரு வீட்டில் மரியாதை குறைவாக மாறலாம். ஆனால் ஒரு பெண்ணின் மனதை புரிந்து கொள்வதுதான் உண்மையான மரியாதை. அன்று பறந்தது தோசை மட்டுமல்ல, அவளின் சிரிப்பும்